வரும் ஜனவரி 11 தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இன்று முதல் ஜனவரி 10 வரை தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார். லட்சுமணன், வானிலை ஆய்வு மையத்தின் முன் அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன்ராஜ். கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 11 வரை, அதாவது அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தற்போது கணித்திருக்கிறது. அந்த வகையில் 5 மற்றும் 6 தேதிகளில் பார்த்தோம் என்றால் தமிழக கடலோர பகுதிகளில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், உள் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், நீலகிரி மாவட்டத்தில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் ஒற்றை பனிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 7 தேதி பார்த்தோம் என்றால் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் இந்த புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், 8 தேதி தமிழக ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. 9 தேதி பொறுத்தவரை கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள் தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், 10 தேதி பொறுத்தவரை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 11 தேதி பார்த்தோம் என்றால் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள தமிழக ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அந்த 11 தேதி பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக இந்த 11 தேதி 4 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையமான தற்போது கணித்திருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் மழையின் பாதிப்பானது சற்று குறைந்துதான் காணப்படும். குறிப்பாக இந்த 11 தேதி மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த கனத்த மழையானது பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எல்லா பகுதிகளும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலுமே அதிகாலை நேரங்களில் பனிமூட்டமான சற்று அதிகரித்து காணப்படும். தற்போது இந்த குளிர்காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பனிக்காலத்தின் அதிவாக தற்போது காணப்பட்டு வருவதாகவும், பனிக்காலம் என்பதாலும் அதனுடைய வீரமானது தற்போது அதிகரித்துதான் காணப்படும். வரும் நாட்களில் குறைந்து காணப்படும். குறிப்பாக இந்த ஜனவரிக்கு பிறகு இந்த பனிக்காலமானது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஜனவரிக்கு 30க்கு பிறகு இந்த பனியானது ஒவ்வொரு நாளும் சற்று குறைந்து காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த வானிலை ஆய்வு மையமானது புதிய அறிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது 11 தேதி பார்த்தோம் என்றால் 4 மாவட்டங்களுக்கு அதிக கனமழையும், இன்று முதல் இந்த 10 தேதி வரை ஒரு சில மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.